ஹாய் நர்சஸ். இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் ஓப்பன் பண்ணாலே நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வேக்கன்சி தான் இந்த ஒமான் எம்ஓஹெச் கவர்மெண்ட் செக்டார் வேக்கன்சி. ஸோ நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்து இந்த வேக்கன்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஒரு ப்ராசஸுக்கு எவ்வளவு செலவாகும், நான் பர்சனலி எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். இந்த ஒமான் எம்ஓஹெச்சோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதாவது நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், ஜிஎன்எம்மாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தேவை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே இதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நமக்கு தேவை ஒரு ஏஜென்சியோட ஹெல்ப்பு. ஸோ ஒரு ஏஜென்சியோட ஹெல்ப் இல்லாமல் நாமளே அப்ளை பண்ணி நாமளே இந்த ஒமான் எம்ஓஹெச்சில் ஜாப் வாங்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த ஏஜென்சி தான் நமக்கும் இந்த கவர்மெண்ட் செக்டாருக்கும் ஒரு பாலமாக இருந்து நமக்கு இந்த ஜாபை செட் பண்ணி தராங்க. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதுமானது. டேட்டா ஃப்ளோவோ இல்லை எக்ஸாமோ தேவை கிடையாது. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் ஒரு ஏஜென்சியை பிடிச்சி அந்த ஏஜென்சி உங்களுக்கு இந்த இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் தர பட்சத்தில் நீங்கள் நேரே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண அன்னைக்கு நீங்கள் செலக்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏஜென்சி உங்ககிட்ட டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. டேட்டா ஃப்ளோ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலாக வேலிட் தானா அப்படிங்கிற மாதிரி டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டு தரும். அதுதான் டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது. இந்த டேட்டா ஃப்ளோ பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 37,400 ஆச்சு. நான் 4 சர்டிஃபிகேட் மொத்தம் பண்ணேன். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், 2 எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி 4 சர்டிஃபிகேட்டுக்கு எனக்கு 37,400 ஆச்சு. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் கவுண்ட் கூடும்போது இந்த டேட்டா ஃப்ளோ அமௌண்ட்டும் கூடும். 37,400 ஒரு 2,000 இந்த ஏஜென்சி எடுத்திருப்பாங்க. மேபி அவங்க நமக்கு பண்ணித்தரதுக்கான கமிஷன் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. எனக்கு டோட்டலாக 37,400 வாங்கினாங்க. ஸோ நம்மளோட இந்த டேட்டா ஃப்ளோ ரிப்போர்ட் வரதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 45 நாட்கள் ஆகும். ஸோ இந்த 1.5 மாதம் சும்மா தானே இருப்போம். அந்த டைமில் நாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். என்ன எக்ஸாம் எழுதணும்னு கேட்டிங்கன்னா ஒமான் PSNV. எனக்கு இந்த எக்ஸாமுக்கு டேட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 21,500 சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலி இதோட வேல்யூ $200. இவங்க என்கிட்ட சார்ஜ் பண்ணது 21,500. நம்ம US அதை கன்வெர்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 20,000 கீழே தான் வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட அந்த கமிஷன் எல்லாம் சேர்த்து 21,500. ஸோ இன்பிட்வீனில் நமக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. நான் எல்லோரும் மாதிரி இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. ஸோ நான் கோச்சிங் சென்டர் போய் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மீன்ஸ் ஆன்லைன் கிளாஸ். ஸோ 30 நாளுக்கு 15,000 இந்த கோச்சிங் ஃபீஸ் எனக்கு ஆச்சு. ஸோ இந்த 15,000 கொடுத்து 30 நாள், 1 மாதம் வேலிடிட்டி நான் ஆன்லைன் கோச்சிங் பண்ணி எக்ஸாம் எழுதுனேன். ஸோ இந்த 2 ப்ராசஸ் இல்லாமல் நம்ம மெடிக்கலும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு மெடிக்கலுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு 1,000 ஆகும். அதே மாதிரி அந்த மெடிக்கல் சென்டரில் போய் 8,500 பே பண்ணேன். டோட்டலாக 9,500 எனக்கு இந்த மெடிக்கலுக்கு ஆச்சு. ஸோ இந்த மெடிக்கலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மெடிக்கலோட வேலிடிட்டி 3 மந்த்ஸ் தான். ஸோ இந்த 3 மந்த்ஸுக்குள்ளாடி உங்களோட விசா உங்களோட டிக்கெட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கணும். இல்லைனா மறுபடியும் மெடிக்கல் எடுக்க வேண்டியது இருக்கும். இது எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். ஸோ உங்களோட டேட்டா ஃப்ளோ ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்துடுச்சு, நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட மெடிக்கல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் விசா. ஸோ இந்த விசா வந்ததும் ஏஜென்சி அந்த விசாவை எனக்கு அனுப்பினாங்க. விசா வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு 35,400 வேணும் அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ 35,400 rupees ஃபார் எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. டிடி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட ஏஜென்சி பேரை வச்சு டிடி எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. டிடி எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 days லேட்டர் மறுபடியும் ஒரு 35,400 டிடி எடுத்து அனுப்புன்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டப்போ இது கவர்மெண்ட் ஃபீஸு, விசாவுக்கான கவர்மெண்ட் ஃபீஸு அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் அனுப்பியாச்சு. நீங்கள் இந்த எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த விசாக்கான ஃபீஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு வரணும். ஸோ இந்த ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏஜென்சி உங்ககிட்ட வேறு ஒரு சார்ஜ் கேட்பாங்க. அதுதான் சர்வீஸ் சார்ஜ். இது முன்னாடியே நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 4,70,000 கேட்டாங்க. ஸோ 4,70,000 அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் அவங்க கேட்டாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 4 days முன்னாடி நான் அதை கொடுத்துட்டு ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக எனக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஃப்ளோவுக்கு 37,500, எக்ஸாம் ஃபீஸு 21,500, கோச்சிங் ஃபீஸு 15,000, மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் எடுத்தது 1,000, மெடிக்கல் சென்டரில் நம்ம கட்டினது 8,500, எமிக்ரேஷன் கிளியரன்ஸுக்கு டிடி எடுத்தது 35,400, விசா சார்ஜஸ், கவர்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு டிடி எடுத்து கொடுத்தது 35,400, சர்வீஸ் சார்ஜாக 4,70,000.
டோட்டலாக கிட்டத்தட்ட எனக்கு 6,24,000 வந்து ரவுண்டாக 6.2 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6.2 லேக்ஸ் செலவு பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு வந்து 6.2 லேக்ஸ் ஆச்சு. சில பேருக்கு 7 லேக்ஸ் ஆயிருக்கு, சில பேருக்கு 8 லேக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சில பேருக்கு 4 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க, சில பேருக்கு 5 லட்சம் வாங்கியிருக்காங்க, சில பேருக்கு 7 லட்சம் வரை வாங்கியிருக்காங்க. ஸோ ஏஜென்சியை பொறுத்து இந்த சர்வீஸ் சார்ஜ் மாறுது. ஏன்னா இந்த சப்பில் இடையில ஏஜென்சிஸ் இருப்பாங்கல்ல, ஒரு ஏஜென்சி கிட்டேருந்து வீசா வாங்கி இடையில அந்த ஏஜென்சிஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 6,20,000 கொடுத்து இந்த ஒமான் எம்ஓஹெச்சில் ஜாயின் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா தெரியலை. அது உங்களோட தேவையை பொறுத்து இருக்கும். ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் R&D பண்ணிவிட்டு வாங்க. சிட்டியில் இருக்கிற இந்த மஸ்கட் மாதிரியான சிட்டியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கேட்காதீங்க. மஸ்கட்டில் இருக்க யார்கிட்டயாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு மினி துபாய், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவுட்டரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தான் அந்த ரியாலிட்டி தெரியும். ஏன்னா ஒமான் எம்ஓஹெச் எங்கே நமக்கு போஸ்டிங் தரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இங்கே வரது வரைக்குமே நமக்கு தெரியாது. இங்கே வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடித்த அப்புறம் தான் எங்கே உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிட்டியாக இருக்கலாம், ரிமோட் ஏரியாவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு எல்லாமே மென்டலி ப்ரிப்பேர்டாக வரணும். ஸோ நீங்கள் இந்த ஒமான் எம்ஓஹெச்சில் ஒர்க் பண்ணுறவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட எல்லார்ட்டையும் நல்லா விசாரித்து எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம செலவு பண்ணுறது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா. நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு பிடிக்கலன்னா போக முடியாது. ஏன்னா 7 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட்டை பே பண்ணி வரதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா விசாரித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு R&D பண்ணி வாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய அட்வைஸ். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல்தான் வாழ்க்கை.